வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக ஏதாவது சைவத்தில் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வடை குழம்பு செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வடைக்கு பருப்பு ஊற போட்டுடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இன்றைக்கி நான் பட்டாணி பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த பருப்பில் வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் பெரும்பாலும் பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற போட்டுங்க. 2 மணி நேரம் ஊறணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்ல தண்ணி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறத பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாக ஊறி வரும். பாருங்கள், இப்போ கையில் உடச்சி பாருங்கள், நகத்தில் கிள்ளி பாருங்கள், 2ஆக உடையும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ தண்ணி வடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி வடையில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு செய்கிறது பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு. 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும் குழம்பு. உங்களுக்கு அதிகமாக குழம்பு செஞ்சிங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். நாங்கள் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவோம். அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம், உடச்சக்கடலை, சீரகம், வெந்தயம், பூண்டு. தக்காளி கடைசியாக மசியாது. ஃபஸ்ட்டு ரொம்ப மசிஞ்சிடும், கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம குழம்புல கட் பண்ணி போடணும். அதனால் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க தனியாக. பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி கடைசியாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா அரைச்சிட்டு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. இது கூட நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றா கலந்துக்கோங்க. அப்புறம் தாளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான குழம்பு இது. பாருங்கள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனில். இப்போ பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நம்ம கடைசியாக செக் பண்ணிவிட்டு மீதி உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம கலந்து வச்சுட்டோம். புளி ஊற போட்டு வச்சு நல்லா இதுலேயே நல்லா பிசைஞ்சிட்டு புளி இந்த ஜூஸ் எல்லாமே இந்த மசாலாலேயே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக புளி போடுறேன். நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக புளி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதையும் நான் கரைச்சி இதிலேயே ஊற்றிக்கிறேன். எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க ஸ்பூனில். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், அகலமான பாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வடை குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு, பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு.
சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் உரித்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். நான் பச்சை மிளகாய் வந்து மசாலாவில் கலந்து வச்சுருக்கேன் முழுசாகவே. நீங்கள் இதில் தாளிக்கும் போது வேணுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வறுத்துக்கோங்க பச்சை மிளகாவும். நான் அப்படியே கலந்துட்டேன். அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து அது வெங்காயம் ஓரளவுக்கு வறுப்பட்டோன்னே இப்போ அரைச்சி வச்ச எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து நம்ம உடச்சக்கடலை போடுறதால திக்காகும் குழம்பு. தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க குழம்புக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பாதி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. பொங்கி வந்துடும். அதனால் பாதியாக மூடி போட்டு வைங்க. கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து அதிகமாக கொதிக்க வைக்க மாட்டோம். இப்போ கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லி. உங்கள்கிட்ட கொத்தமல்லி நிறையா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சி. சூப்பரான வடை குழம்பு. பாருங்கள், எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. வடை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வடை போடுறோம் இல்லையா, ஊறி தண்ணி எல்லாமே இழுத்துக்கும். திக்காக செய்யாதீங்க வடை குழம்பு எப்போவுமே. கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வடை செய்கிறது பார்க்கலாம். வடைக்கு பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வேணுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதால விதெல்லாம் எடுத்துட்டு 2 பச்சை மிளகாய் இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். உப்பு வந்து உங்கள் தேவை எவ்வளோ போடுறீங்களோ பருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால் பச்சை மிளகாய் நான் தனியாக போடலை. பாருங்கள், இது அரைச்சது அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. பாருங்கள், இது கூட நான் கேரட்டு, வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். நீங்கள் எவ்வளோ வடை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வடை பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டால் போதும். பாருங்கள், இந்த எண்ணெய் சூடாகட்டும். நம்ம சின்ன சின்ன வடையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா தட்டி போடுங்க வடை. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா அந்த குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நெய்ஸாக கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க வடை. இந்த பருப்பு வடை வந்து உடையவே உடையாது குழம்புல. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டோன்னே திருப்பி போடாதீங்க. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமில் வச்சுட்டு 2 சைடும் பொரித்து எடுங்க. நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். நான் பக்கத்து அடுப்பில் நம்ம குழம்பு செஞ்சோம் இல்லையா, அதை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த வடை சூடாக போடும்போது நல்லா உடனே சாப்பிட்ற மாதிரி நல்லா ஊறிடும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் வெது வெதுப்பான குழம்புல கூட இந்த வடை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ 2 சைடும் ஒரே கலர் வந்துடுச்சு. இப்போ ஒரு ஈடு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம்.
இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஈடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பொரித்தோம் இல்லையா, அந்த வடை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். பாருங்கள் விவர்ஸ், குழம்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், சூடாகவே இருக்குது. இப்போ இதை போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது 2வது இடம் பொரியுது இல்லையா, அதுவும் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்த வடையும் ரெடியாக இருக்குது. குழம்பு சூப்பராக கொதிக்குது. இந்த வடையோட டேஸ்டெல்லாம் இந்த குழம்புல இறங்கியிருக்கும். பாருங்கள், தண்ணி மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா தான் வடையில் ஊறி குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும். அதனால கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வைங்க. அடுத்த இடு வடையும் எடுத்துடலாம், அதுவும் நான் குழம்புல போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இதையும் நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லாவே இந்த வடை ஊறிடும் சூடாக இருக்கிற குழம்புல. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக திக்காக ஆகிடுச்சி குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.